அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வில் இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றியை சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிடைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோருக்கும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் குருராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியர் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது 2981 காலச்சக்கரம் நிகழ்வு இன்றைய தினம் 64வது தினமாக கொண்டாடப்படுகிறது. 64 கலைகளை ஆண்ட பரமேஸ்வரன் காலச்சக்கரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். மொத்தமாக 795வது நாளை கடந்து கொண்டிருக்கிறது காலச்சக்கரம் நிகழ்வின். அன்பும் பாசமும் மிக்க பாசமிகு தலைவர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமது காலச்சக்கரத்தின் நாயகர் குடபாலன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் உதவி ஆளுநர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு விண்ணியலும் வாழ்வியலும் என்ற தலைப்பிலே 2-3 வாரமாக நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆழியார் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று இன்றைய தினம் எங்களுடைய முன்னாள் தலைவர்கள், சாசன தலைவர்கள், உறுப்பினர்களையும் வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, சின்மய முத்திரை, பூயெழுத்து. ஆதிமுத்திரை. வணக்கம் தெரிச்சுக்கோ. வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றாக மூச்சு தொடரும். கால்களை மெதுவா நீட்டிக்குங்க. விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். நம்ம இப்போ உச்சி முதல் பாதம் வரை நல்ல அசைவு பயிற்சிகளை செஞ்சுட்டு ஆசனங்களுக்கு போறோம். விரல்கள் நன்றாக மடக்கி நீட்டுறோம். அடுத்து இப்படி நல்லா வட்டமா சுத்தணும். கணுக்கால் வந்து நல்லா மூட்டுகளுக்கு பயிற்சி. வலது பக்கமா சுத்துறோம். அடுத்து இடது பக்கமா சுத்துறோம். நல்லா மூச்சு தொடருங்க. ரைட் லெக் நல்லா மடக்கி விட்டுரும். 1, லெஃப்ட் லெக் 2, 3, ரைட் லெக் 4, லெஃப்ட் லெக் 5, ரைட் லெக் 6, லெஃப்ட் லெக். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நின்று நிலைக்கு வந்துடணும். நல்லா மூச்சு விடுங்க.
ராஜகம்பீராசனம். காலை நல்லா அகலமா வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் சைடு நல்லா அப்படி திரும்பிக்கிறோம். ரைட் லெக் வந்து எவ்வளவு தூரம் நல்லா மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்குங்க. மடக்கிட்டு அப்படியே மேல கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா இடுப்புல கை வச்சு மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. காலை முட்டி வந்து எந்த அளவுக்கு மடக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்கள் நல்லா கிடைக்கும். கால்கள் நல்லா இலக்கமாகும், உடல் திறன் அடையும், நல்லா உடல் வந்து நல்லா வலிமை அடையும். லெஃப்ட் லெக் இப்போ எல் பொசிஷன்ல மடக்கிறோம். இடுப்பு நல்லா கீழே இறக்கிது. அப்படியே மேல கை கோர்த்துக்கிறோம். நல்லா காதோட கை சேர்த்து வச்சு நல்லா நிமிர்ந்து நிற்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே காலை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். காலை ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. உட்கட்டாசனம், சேர் ஆசனம்னு சொல்லலாம். கை நேர் நீட்டிட்டு சேர் பொசிஷன்ல வந்துடும். நம்ம இருக்கையில உட்கார்ந்துருக்கிற மாதிரி வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுங்க. நம்ம இந்த உச்சி முதல் பாதம் வரை அந்த அசைவு பயிற்சிகள் செய்யலான்ட்டு நம்ம அதை நின்ற நிலையில செய்யாம விட்டோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுறோம். கை நீட்டிக்கிறோம். கை விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே மணிக்கட்டு சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா 1 2 3 4 5. கை முழங்கை மட்டும் வரைக்கும் இப்படி மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. ஷோல்டர் நல்லா கை வச்சுக்கோங்க. நல்லா முழங்கை வந்து வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க.
கைகள் நேரா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 1 2 3 நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மேல பாக்குறோம். டவுன் அப்படியே தாடை கீழே டச் பண்றோம். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அப்படியே ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட். கழுத்து நல்லா வட்டம். 2 3 ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். நம்ம இப்போ அசைவு பயிற்சிகள் செஞ்சாச்சு. அடுத்து ராஜகம்பீராசனம், உட்கட்டாசனம் செஞ்சோம். இந்த 2 ஆசனங்களும் செய்யறதுனால நமக்கு கால் மூட்டு பகுதி நல்லா வலிமை அடையுது, கால்கள் நல்லா வலிமை அடையும். அதாவது எவ்வளவு தூரம் நம்ம நடந்தாலும் கால் வலி வராது, நல்ல ஆற்றலை தரும். ராஜகம்பீராசனம் செய்யறதுனால நமக்கு ஆளுமை திறன் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நல்லா பிடிச்சிட்டு கால் நீட்டி காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். அடுத்து நம்ம கோமுகாசன நிலைக்கு வந்துடுறோம். கோமுகம். லெஃப்ட் லெக் நல்லா கீழே மடக்கி வச்சிருக்கு, ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். 2 முட்டியும் நேர் வர மாதிரி கால் வரணும். கால் பெருவரல பிடிச்சிருங்க. நல்லா மூச்சு இல்லைங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. தலை முட்டி கொண்டு கீழே டச் பண்ணுங்க. நல்லா வயிறு நம்முடைய வயிற்று பகுதி தொடையோட நல்லா அழுத்தி இருக்கணும். ஓய்வு, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. இப்படி குனிஞ்சு டச் பண்ணும்போது நம்ம தொடை பகுதியிலிருந்து இடுப்பு பகுதியிலிருந்து இந்த முதுகு பகுதியிலிருந்து எல்லா தசைகளும் நல்லா இலக்கமாகும். இலக்கமாகி இந்த பகுதிகள்லாம் நல்லா ரத்தோட்டம் போய் நல்ல இடுப்பு பகுதிக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். கைகள் மேல கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சி கோர்த்துக்கிறோம். நல்லா நேரா பாக்குறோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நமக்கு கை கால் மூட்டு பகுதி நன்றாக வேலை செய்யும். நம்ம உச்சி முதல் பாதம் வரை உள்ள நரம்பு மண்டலங்களும் நல்லா வேலை செய்யும். கோமுகம், பசுவின் முகம் போன்ற ஆசனம். கைகள் நல்லா மேல நீட்டிங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம். கால் நல்லா நீட்டிட்டு கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் மேல கொண்டு வந்துருங்க. நல்லா கால் முட்டி பகுதி 2 நேர் வரமா வச்சுக்கோங்க. கால் பெருவரல பிடிங்க. நல்லா மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே தலையை கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. கைகளை மேல கொண்டு வாங்க. கால் அப்படியே இருக்கட்டும். கை மேல கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் கீழே லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிச்சிக்கணும். நல்லா இப்படி கைகளை கோர்த்து பிடிச்சிடணும். ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சில் தொடுங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மேல கொண்டு வந்து பிடிக்கும் போது உங்களுக்கு கை எட்டுறது சிரமமா இருக்கும். அப்படியே ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தா தான் வரும். எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. கைகளை கீழே இருக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால் நல்லா நீட்டிக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் கீழே வச்சு ரைட் லெக் மேல வச்சுக்கணும். அர்த்த பத்மாசனம். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. பத்மாசனத்துல பாதி நிலை வச்சிருக்கிறோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனாலையும் நமக்கு வந்து நல்லா மூட்டு பகுதி வந்து கால் முட்டி பகுதி வந்து நல்லா வேலை செய்யும். அடுத்து பின்னாடி கை கட்டிக்கிறோம். யோக முத்ரா. அடுத்த யோக முத்ரா. மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே பாருங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கீழே இறக்கிடுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. உத்திர அர்த்த பத்மாசனம். கையை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. திருகுநிலை ஆசனம். அப்படியே அர்த்த பத்ம மச்சாசனம்.
ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் பிடிச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி பிடிச்சு நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். சின்முத்திரை நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டு பின்னாடி கொண்டு போய் நல்லா தொடை பகுதி பிடிச்சிருங்க. நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் டெய்லி சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கால் நீட்டி இருங்க. இப்போ ரைட்ல கீழே வச்சுக்கிறோம், லெஃப்ட் லெக் மேல வச்சு நல்லா மூச்சு விடுங்க. சின்முத்திரை. மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்சு விடுங்க. பின்னாடி கை கட்டிங்க. நல்லா மூச்சுலங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. கை அப்படி முன்னாடி நீட்டி டச் பண்றதுனால பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து கபாலபதி. பெருவரில் வச்சிருக்குங்க. ரைட் ஹேண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க.
அடுத்து மூச்சு இழுத்து விடுங்க. கஸ்தூரியா பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். 1 நல்லா மூச்சு விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 நல்லா கைகளை உரைச்சி நல்லா முகத்தை தொடச்சுக்குங்க. நன்றாக மூச்சு இழுத்து சொல்லுங்க. அப்படியே கால் நீட்டி படுத்துருங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டு உடல் நல்லா இலக்கமா வச்சு கண்கள் மூடி படுத்துருங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மூச்சை மெதுவா விடுறோம். நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சை விடுங்க. நல்லா படுத்துருங்க. சாந்தியாசனத்துல படுத்து நல்லா மூச்சு விடுங்க. எல்லாரும் படுத்துருங்க சாந்தியாசனத்துல. நன்றாக மூச்செடுத்து மெதுவா விடுங்க.
இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரி பயிற்சிகள், சாந்தி ஆசனம் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்ந்து நிற்கிறது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே உள்ளது. நாம் உடலாலும் மனதாலும் பரிபூரண ஆரோக்கியம் அடைந்துள்ளோம். நாம் அன்றாடம் இப்பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம் உடல் முழுவதும் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு தூய்மையடைந்து உடல் நல்ல ஆரோக்கியம் அடைகிறது. நம்முடைய மனம் முழுவதும் உள்ள கோபம், கவலை, பொறாமை, அவநம்பிக்கை சிந்தனை, நிகழ்காலத்தின் மீது கவனம் வைத்து நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கவனம் வைத்து நாம் நீண்ட காலம் வாழ இப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நம்முடைய மனதை நல்லா தூய்மையா வச்சுக்கணும். கடந்த கால சிந்தனை, எதிர்கால சிந்தனையிலிருந்து நம்ம விட்டுட்டு நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறது. நிகழ்காலத்துல கவனம் வச்சு ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்யறது அது ஒரு தியானம் செய்யறதுக்கு சமம். அந்த பயிற்சியை நல்லா அப்பப்ப நம்ம கவனம் மாறும், இருந்தாலும் நீங்க நினைவுக்கு கொண்டுகிட்டு வந்து அதை நிறுத்தி அறிவு நிலையில் நாம் வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்த ஆசன ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை விண்ணியல் ஆராய்ச்சியை பற்றி சிறப்பாக வகுப்படுத்தி வரும் ஆழியா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அற்புதமாக ஒரு புதுமையான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். புதுமையான நிகழ்வை இன்று ஆரம்பித்து அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அனைவரும் தெரிந்த விஷயங்களா இருக்கும். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் ஒண்ணுமே யாருமே கிடையாது. அந்த அளவு இருக்கிற நேரத்துல தன்னுடைய ஆராய்ச்சியை இன்று உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பானதொரு நிகழ்வை நமக்கு மற்ற நிகழ்விலும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்விலும் சிறப்பாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்த நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வை சிறப்பிக்க ஆழியா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நாம தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் காலையில 6 மணிக்கு இந்த மாதிரி நிகழ்வுல உங்களோட பங்கு பெறுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப நம்மளோட மரபு தமிழ் மரபு, ஏன்னா நான் சொல்றது தமிழ் மரபுன்னா தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்தியா பூரா பரவி இருந்தோம், இப்போ இருக்கிறோம். அப்போ இந்தியா பூரா முழுமையா இருந்த அந்த
தமிழ் மரபு தான் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அது கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இப்படி நம்மளோட தமிழ் மரபு நாம எங்க விட்டுட்டோங்கிறத இப்ப நம்மளோட கேள்வி. எப்ப இருந்து விட்டோம், எப்படி விட்டுட்டு இப்ப நம்ம மறந்து நவீன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீனத்துக்குள்ள உள்ள போயிட்டு நம்மளோட பழைய அந்த மரபுகளை மறந்துட்டோம். அதனால மரபுகள் இன்னும் மிச்சம் மீதி இருக்கு. அதோட தொடர்ச்சி ஏன்னா நம்ம வாழ்வியல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் முதல்ல இருந்தே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருந்ததுனால அது இன்னமும் நம்மளோட இருக்கு. ஏன்னா இல்லாட்டி இந்த வாழ்வியல் நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பா நம்ம அவங்க கொடுத்ததுனாலதான் இன்னும் அந்த மிச்ச மீதி மறக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கு. இது கோயில் இருந்தே தெரியும் எல்லாத்துக்கும். என்னதான் நாம கோயில் சாமி இதெல்லாம் சரியில்லை இது இல்லைன்னு சொன்னா கூட அங்க இருக்கிற அந்த கோயில் கட்டுமானம், கோயில் இருக்கிற அந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பழைய மரபு அப்படியே காக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. வழி வழியா இருக்கிறதுனால நாம அதை விடவே இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த கோயிலை நாம இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டுகள்ல நம்ம விழாக்கள் எல்லாத்துலயுமே நம்ம இன்னும் அந்த மரபு அப்படியே இருக்கு. யாருனாலே அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு போனதுனாலதான் நான் இன்னமும் என்னதான் நவீனம் வந்தா கூட நம்ம மரபு நம்ம கிட்ட காப்பாத்திட்டே வந்துட்டு இருக்கிறோம். அப்படி பாக்குறப்பதான் இந்த கோயில்ல இந்த விண்ணியல் சம்பந்தப்பட்ட எல்லா அறிவுகளும் இதெல்லாம் இருக்கிறத பார்த்த அந்த நிகழ்வு போன வாரம் சொல்லியிருந்தேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் புது புது கோயில்களுக்கு போறது. எல்லா கோயில்களுமே எப்படி கட்டி இருக்கிறாங்க, அதோட இது என்ன, அதோட ஆகமம் விதி இதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த கோயிலோட வரலாறு, எப்ப கட்டினாங்க இந்த கோயிலை அப்படின்னு பாக்குறப்ப பார்த்தோம்னா அந்த மூலவர் இருக்கிற அந்த இடம் வந்துட்டு அது எப்ப கட்டினாங்கன்னு அது யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனா முன்னால கட்டின மண்டபங்கள், முன்னால இதெல்லாம் போட்டு பேரெல்லாம் போட்டு இது காலம் இப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் முன்னாலேயே அந்த மூலம் இருக்கிற அந்த கருவறை இருக்கும். முன்னால இப்போ மண்டபங்கள் கட்டி முன்னால பெருசு பண்ணியிருப்பாங்க. கடைசியில மண்டபத்தை கட்டி கட்டி கொடிமரத்துக்கு மேலேயே மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய கோயில்கள்ல. நிறைய இல்லை, முழுசாவே இப்போ எங்கேயுமே பழைய கோயில்கள்ல கொடிமரம் வந்து தனியா நிக்கிறது ரொம்ப அரிது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்படி நான் பார்க்குற கோயில்கள் பார்த்தோம்னா நிறைய கோயில்கள் கிழக்கு பார்த்து இருக்கும். சில கோயில்கள் அதாவது எண்ணிடலாம், மேற்கு பார்த்த கோயில்கள், வடக்கு பார்த்த கோயில்கள் இப்படிதான் இருக்கு. தெற்குலையுமே சில கோயில்கள் இருக்கு. இப்படியே திசைகள் வந்து கரெக்டா அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த திசைகள்ல ஒவ்வொரு கோயிலுமே எந்தெந்த திசையில இருக்கு அப்படிங்கிறதுல போய் அங்க உட்காந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அங்கேயே இருப்பேன். காலையில சூரிய உதயம் எந்த சைட்ல வருது, கொடிமரத்துக்கும் எந்த சைட்ல இருக்கு, அப்போ அது எவ்வளவு தூரத்துக்கு அது போகுதுன்னு அந்த கோயில்ல ஒரு தடவை இல்லை, அந்த கருவறையிலிருந்து பாக்குறப்ப அந்த கொடிமரத்துல அந்த காம்பவுண்டு வேணா நம்ம இது பாக்குறப்ப அந்த கொடிமரத்துக்கு பின்னால அந்த கோபுரம் இருக்கும், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல தான் அந்த சூரியன் எந்திரிச்சு வரும். சில நேரங்கள்ல அந்த கோபுரத்திலேயே எந்திரிச்சு வரும். அதே மாதிரி இரவு நேரம் அங்க கருவறைக்கு முன்னாலேயோ அந்த சைட்லயோ நேரம் நின்றுக்கிட்டு அந்த வானத்துல அந்த நிலாவை பாக்குறப்ப கொடிமரத்துக்கு லெப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா, அப்போ இதெல்லாம் போய் ஒவ்வொரு கோயிலையும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கோயிலுமே நம்மளோட விண்ணியல் ஆராய்ச்சிக்காக
விண்ணியல் எந்த மாற்றம் வந்தாலும் உடனே நம்ம பார்த்துக்க முடியும். அதை அப்டேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்காக தான் நல்லா கட்டி வச்சிருந்துருக்காங்கிறது புரிஞ்சுது. அப்போ அந்த கருவறையிலிருந்து நாம நேரா கொடிமரத்தை பார்க்குறப்ப காலையில சூரியன் உதயம் ஆகட்டும், இல்ல மேற்குல சூரியன் மறையிறது ஆகட்டும், சில ஒழுங்குல தான் அது இருக்கு. இங்க காலையில சூரிய உதயமாகி எங்க போய் மறையுதுன்னு நீங்க ஒரு 10 நாளைக்கு உங்க பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கோயில்லையும் போயிட்டு பாருங்க. முடிஞ்சா சாயந்தரம் 6 மணிலிருந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும். ஏன்னா இப்ப எல்லா கோயில்லையுமே 9 மணிக்கு மேல அலோவ் பண்றது இல்லை. நைட்டு விடிய உட்கார்ந்து பார்த்த இடங்கள் அது. நம்மளோட விண்ணியல் ஆராய்ச்சிக்கு ஒவ்வொரு சித்தர்களுமே இல்லாட்டி அந்த ஊர்கள் யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க உட்கார்ந்து பார்க்க வேண்டியதே சாயந்தர நேரத்துல இருந்து காலையில உதயம் வரைக்கும் வானத்துல அந்த ராசிகளும் நட்சத்திரங்களும் எப்படி அந்த காம்பவுண்ட்ல முன்னால கருவறைக்கு முன்னால கொடிமரத்துக்கு பின்னால உட்கார்ந்துக்கிட்டு கிழக்கு சைடு பார்த்து கிழக்கோ மேற்கோ எந்த இதுல பகுதியில கொடிமரம் இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தோம்னா சூரிய உதயமும் சூரிய மறைவும் நம்மளால நல்லா பார்க்க முடியும் சாயந்தர நேரம். இது பெரிய ரொம்ப நாம கஷ்டப்பட்டோ இல்லாட்டிதோ இல்லை போனா ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உதயத்துல மறையிற நேரத்துல மத்தியான நேரம் இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்துல போய் பார்த்தோம்னா அதோட அருமை தெரியும். அது ஒரே இடத்துல இருக்காது, தினமும் மாறிட்டே இருக்கும். சூரியனுமே இந்த கொடிமரத்துல இருந்து இந்த காம்பவுண்டு மூளை வரைக்கும் போகும், மறுபடி திரும்பி வரும், மறுபடி கொடிமரத்துக்கு வரும், அப்புறம் இந்த காம்பவுண்டுக்கு போகும். இப்படியே அது கரெக்டா அந்த வடிவம் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ இதே மாதிரி சாயந்தர நேரம் இல்லாட்டி காலையில அது மாதிரி 5 மணிக்கு பக்கத்துல இந்த கோயிலுக்கு 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் முடிஞ்சாம அதான் நிலாவோட உதயத்தை நாம அந்த காம்பவுண்ட் வழியா கருவறையிலிருந்து கொடிமரத்துல பார்த்துட்டு காம்பவுண்ட்ல பார்த்தோம்னா கண்டிப்பா அது சூரியனாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும். இந்த இதுல இருந்து கோபுரத்துல இருந்து இந்த சைடு போயிட்டு மறுபடி கோபுரத்துக்கு வந்து மறுபடியும் இந்த சைடுல போயிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சூரியன் அந்த காம்பவுண்ட்ல தினமும் உதயத்தை பார்த்தீங்கன்னா. ஆனா நிலாவை நாம அதோட உதயத்துல முடிஞ்ச பார்த்தோம்னா ஒரே மாசத்துல இந்த சைட்ல இருந்து அந்த லாஸ்ட் போயிட்டு மறுபடியும் திரும்பி நடுவில் வந்து இந்த லாஸ்ட் போயிட்டு இங்க வரும். அப்போ பௌர்ணமி அமாவாசை எல்லாம் எப்படி அந்த நிலா வருது. பௌர்ணமி பார்த்தோம்னா சாயந்தர நேரம் கிழக்கு பார்த்த கோயில்கள்ல நம்ம கருவறையிலிருந்து பார்க்குறப்ப உதயம் வந்துட்டு அந்த காம்பவுண்ட்ல எந்த இடத்துல உதயமாகுது அப்படின்னு பாருங்க. அடுத்த பௌர்ணமிக்கு அந்த காம்பவுண்ட்ல எந்த இடத்துல உதயமாகுது, அன்னைக்கு காலையில அதுக்கு அடுத்த நாள் காலையிலயும் சூரியன் எந்த இடத்துல உதயமாகுது, இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பெரிய நல்ல அதாவது பழைய கோயில்ல போயிட்டு உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல ஒவ்வொரு நந்தி வச்சிருப்பாங்க. நீங்க போய் கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த நந்தி வந்து சும்மா வைக்கல, ஒவ்வொரு பௌர்ணமியும் எந்த நந்தியில வருதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காலையில சூரியன் உதயமாகிறது கோபுரத்துல இருந்து இந்த சைட்ல இருந்துச்சுன்னா நிலாவோட அந்த பௌர்ணமி நாள் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் இங்க உதிச்சிருந்ததுன்னா நிலா வந்து இந்த சைட்ல உதிக்கும். கோபுரம் இங்க இருந்துச்சுன்னா இந்த சைட்ல நிலா இருக்கும், காலையில சூரியன் இங்க இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாசமும் மாறும். அப்போ இது எல்லாம் கணக்கு வச்சு நம்மளோட அந்த காலச்சக்கரம், அதாவது நம்ம எப்படி காலங்களை உருவாக்கி கேலண்டர் உருவாக்குறதுங்கிற அந்த இதைய நம்ம முன்னோர்கள் ஈஸியா எல்லாரும் கவனிக்கும். ஏன்னா ஒருத்தர் சொன்னா நீங்க இப்ப நம்ம கேலண்டரை இப்போ மாட்டியிருக்கிறோம்,
அந்த கேலண்டர் இருக்கிற தேதி கரெக்டா தப்பா, இது நான் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத யார் எப்படி செக் பண்ண முடியும்? நம்ம இப்ப எங்க வச்சு யாருகிட்ட கேட்டா இது தெரியும்? ஏன்னா நான் முதல்ல எனக்கு இந்த விஷயம் தெரியாதப்ப 4-6 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு கேலண்டர் தயாரிக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்பேன். ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி அவங்களோட அட்ரஸ் இது ஏதோ கண்டுபிடிச்சு நேர்லயாவது போய் எப்படிங்க இப்போ இந்த இது சரியா இருக்கான்னு எப்படி செக் பண்றதுன்னா, அது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேசவே மாட்டாங்க. இல்லாட்டி பேசினாலுமே அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லாட்டி நேர்ல வாங்காமாங்க. அப்புறம் நேர்ல போறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, அவங்களுக்குமே இருக்காது. சரி, அப்போ இது எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் அதாவது காலத்துல கேலண்டர் தயாரிச்சா அதை எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப அப்புறம் தான் இந்த கோயில்கள்ல இந்த அமாவாசை பௌர்ணமி இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சூரிய உதயத்தை வச்சு பாக்குறப்பதான் சித்திரை மாசம் எங்க சூரியன் வருது, வைகாசி, ஆனி, ஆடி, இப்படி ஒவ்வொரு மாசமும் சூரியன் எங்க இருக்கு, அந்த பௌர்ணமி அமாவாசையில எங்க உதயமாகுது, இது எல்லாம் தொடர்ந்து நான் ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு வருஷம் பார்த்தோம் வைங்களேன் முழுசா ஒரு ஒரு கன்க்ளூஷன் வரும். அப்புறம் அடுத்த வருஷம் அது கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்துல வரும்னு நாம கணிக்கணும், அந்த இடத்துல வருதான்னு பார்க்கணும். இது அதாவது இந்த இதுதான் கன்ஃபர்மேஷன். அப்போ ஒவ்வொரு மாசமும் சூரியன் எப்படி நகருது, எப்படி நிலா நகருது. ஏன்னா நமக்கு ராசி நட்சத்திரம் தெரியலன்னா கூட சூரியனும் நிலாவும் கண்டிப்பா நல்லா தெரியும். எனக்கு இந்த நிலா தெரிய மாட்டேங்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சூரியன் தெரியலைங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா ராசி எனக்கு தெரியாதுங்க, அது நைட் எங்க ஊர்ல லைட் பொல்யூஷன், நட்சத்திரமே தெரியல, இது சொல்லலாம். ஆனா நிலாவும் சூரியனும் நம்ம எல்லாருமே கவனிக்க முடியும். அப்போ இதைய நாம எல்லா கோயில்லையும் தான் போய் பார்க்கணுமா? ஏன் நம்ம நம்ம வீட்லயே ஒரு குச்சி நட்டு பின்னால் இதே மாதிரி அந்த கருவறை எப்படி செட் பண்றது அப்படிங்கிற இதுல, ஏன்னா ஒவ்வொரு கோயிலுமே அந்த ஊருக்கு உண்டான மழை நாட்களையுமே வெயில் காலங்களை முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கேலண்டர் போடுற அளவுக்கு கணிச்சிட முடியும். ஏன்னா அந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா கரிநாள், நல்ல நேரம், இது இன்னைக்கு மழை வரும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க பின்னால. பஞ்சாங்கத்துல எடுத்தீங்கன்னா அது வருஷம் என்னென்னலாம் இருக்குது, மழை வெள்ளம் வரும், அது இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ ஆனா அது நடக்குதா இல்லையா செக் பண்ணி நாம அதை பார்த்தோமா அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சு வச்சு பார்த்தா தான் தெரியும் அதுல எவ்வளவு தவறு இருக்கு, என்ன. அதாவது ரொம்ப இது நம்மளுக்கு கண்ணு முன்னால தெரியுது இந்த கத்திரி வெயில். கத்திரி வெயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அன்னைக்கு பணம் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கோம் எங்க ஊரை பொறுத்தளவுக்கு. ஏன்னா எல்லா ஊர்லயும் நம்ம அதை கவனிக்க முடியாது. அதுக்காக நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எல்லா ஊர்லயும் அங்கங்க நாம இதே மாதிரி கவனிச்சோம்னா ஒரு பொதுவான கருத்துக்கு வர முடியும். அப்போ இந்த கோயில்கள்ல இந்த மாதிரி கவனிச்சாங்கன்னா அந்த அந்த பஞ்சாங்கம் அந்த கோயில்ல தயாரிச்சாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு அது கட்டுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான். மீறி போனா 8. நல்லா பிளைனா இருக்கிற ஊர்கள்ல பக்கத்துல மலைகள் எதுவுமே இல்லாம தனியா அந்த மாதிரி இருக்கிற 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரே ஜாஸ்தி. அந்த அளவுக்கு தான் அந்த கோயில்ல அந்த பருவங்களை கணிக்க முடியும். அதாவது மழை காலத்துல எவ்வளவு மழை வரும்னு நம்ம கவனிக்கிறப்ப அதுக்குதான் எல்லா ஊர்லயும் கோயில் கட்டி வச்சிருந்தாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுங்கிறது நம்மளோட ஒரு பழமொழி. அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த கோயில்கள்ல கவனிச்சு இந்த குறிப்புகள் எடுத்தா, ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள குடியிருந்தாலும் இல்ல வேற எந்த ஊர்ல இருந்தாலுமே நம்ம ஊர்ல பெய்யற மழை அடுத்த ஊர்ல பெய்ஞ்சிருக்கான்னு போன் பண்ணி கேட்டு பாருங்களேன். இல்லைங்க எங்கெங்க மழையே இருக்கிற மாதிரி தெரியலையே, மழை இல்லை, லேசா பெஞ்சிருப்பாங்க, நம்ம ஊர்ல கனமா பெஞ்சிருக்கோம், அந்த ஊர்ல நல்லா பெஞ்சிருக்கு, நம்ம ஊர்ல கம்மியா இருக்கும். இது மாதிரி வெவ்வேறு
வேறுபாடு நிறைய இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும். அப்போ அதனாலதான் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம இதுல எல்லா ஊர்லயும் கோயில் கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா நான் வந்து இந்தியா பூரா நடந்தே போயிருக்கிற அளவுக்கு நிறைய எனக்கு பழக்கம் இருக்கு. ஏன்னா எல்லா ஊர்லயுமே நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஏன்னா பிஎஸ்என்எல்ல இருக்கிறப்பவும் சரி, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு பிஆர்எஸ் கொடுத்துட்டு 10 வருஷமா இந்தியா பூரா இந்த டவர் போடுற வேலைக்கு நாங்க செஞ்சோம். ஒரு 1000 பேர் எங்கிட்ட வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஊருக்கும் போய் போடுறப்ப அந்த ஊர்ல அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு எல்லாம் பஸ்ஸு, காரு, பைக்குன்னு எல்லாம் நடந்து எல்லா ஊருக்கும் போனதுனால இந்தியா பூரா நாங்க பார்த்துருக்கோம். பார்க்குறப்ப நம்ம ஊர்ல இருக்கிற அவ்வளவு கோயில்கள் எல்லா ஊர்லயும் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம தான் இந்த இடத்துல, அதாவது தென் தமிழ்நாடு சொல்றேன், அது தென் இந்தியா, இந்த சைடுல பார்த்தோம்னா ஊருக்கும் ஒரு சின்ன கோயில் இருக்கும். இங்க இருக்கிற அந்த கலை நயம், வேலைப்பாடுகள் இதெல்லாம் வேற எந்த ஊர்கள்லயும் அந்த மாதிரி கிடையாது. அங்க இருக்கிறோம் கோயில் இருக்கு, சும்மா அதாவது ஒரு சிம்பிளா கட்டடம் கட்டியிருப்பாங்க, உள்ள ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு வரைபடத்தை வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு இருக்கும், இல்லாட்டி இங்கிருந்து போனவங்க ஏதாவது ஒரு சிலைகளை வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல தெருவு கோயில் இருக்கு. ஒவ்வொரு முட்டு சந்திலையும் ஒரு விநாயகர் வச்சிருப்போம். இப்படி நம்ம இந்த கோயில்கள்ல தான் நம்ம மரபு இருக்கு. நம்மளோட மக்கள் எல்லாம் வந்து இந்த கோயில்களுக்கு தான் கட்டுப்பட்டவங்கிறது. ஏன்னா நம்மளை இப்ப அடிமைப்படுத்தி இப்ப நம்ம அரசியலா சொல்றேன், நான் அரசியல் தேவையில்லை நம்ம நிகழ்ச்சிக்கு. ஆனா முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் நம்ம இந்த கோயில்கள்ல, ஏன்னா அதுக்கு முன்னால ராஜாக்களை இல்லாட்டி அந்த அரசியல் ஆளுமைகளை கண்ட்ரோல் பண்ணாலே மக்களை கட்டுப்படுத்திடலான்னு நினைச்சு நிறைய இருந்தாங்க. அப்போ ராஜாக்களை பிடிக்கிறது இது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ராஜாவை கட்டுப்படுத்தினாலுமே மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு முடியல. ஏன்னா அவங்க பூராமே கோயில் கண்ட்ரோல் இருக்கிறாங்கிறத அவங்களுக்கு ஒரு 1000 வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம்தான் கோயில் வந்துட்டு நாம விட்டுட்டோம், கோயிலை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மக்களுக்கு நாம இந்த விஷயம் அவங்க நாம அந்த மரபுல இருந்து அவங்கள இந்த வாழ்வியல்ல இருந்து பிரிச்சிடலாங்கிற அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாலதான் நம்மள இந்த கோயில்ல இருந்து பிரிச்சு இந்த வாழ்வியலை சுத்தமா நம்ம கிட்ட இருந்து மறக்கடிச்சாங்க. அதனாலதான் இப்ப நான் வந்து கோயில், கருவறை, கொடிமரம், கோபுரம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க நம்மள. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி நீங்க போய் செக் பண்றதுக்கு பாக்குறதுக்கு வேணா கோயிலுக்கு போய்க்கலாம் ஒழிய தினம் போய் உட்காந்து நாம அங்க பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு கோயில்கள்ல. எதுக்கு நம்ம அந்த கோயில் இருக்குன்னு அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. அதனால நாம என்ன பண்ணலாம்னா, ஏன்னா இனி வரக்கூடிய இந்த செப்டம்பர் 21 அது வந்து மறுபடியும் சூரியன் வந்துட்டு வட செலவு, இப்ப வட செலவு முடிஞ்சு இப்ப தென் செலவு நடந்துட்டு இருக்கு சூரியன்ல. இப்போ வடக்கு போயிட்டு பட் திரும்பி அப்படியே சூரியன் வந்துட்டு இருக்கு. இப்போ கோபுரத்துக்கு கருவறையிலிருந்து பாக்குறப்ப கொடிமரத்துல இன்னொரு 10-20 நாள்ல கொடிமரத்துல வரும், கோபுரத்துல வரும். அப்புறம் மறுபடியும் தள்ளி அடுத்தது தெற்கு நோக்கி போக ஆரம்பிச்சு. ஏன்னா இப்ப வடக்கு கடைசி போயிருக்குது, கடைசியில இருந்து இப்போ அப்படியே நகர்ந்து இப்போ நடுவுக்கு முன்னால கொஞ்சம் இருக்கு. இப்போ நீங்க டெய்லி அதான் ஒரு குச்சி நட்டுட்டு அதே ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க. அந்த தேதி இப்போ நான் சொல்றேன், ஏன்னா நான் இந்த ஒரு 4 வருஷமா அந்த தேதி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதனால அந்த தேதி சொல்றோம். அப்போ நீங்க அந்த தேதி எப்போ உட்காந்து அந்த நேரத்துல காலையில சூரியனோட அந்த நிழலை ஒரு 7:30 மணிக்கு குறிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா இப்பவே ஒரு குச்சி நட்டுக்கலாம். ஏன்னா நீங்க டெய்லி நான் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுறது கேட்கறத விட நான் சொல்றது, ஏன்னா இப்ப அதான் சொல்றேன், இப்போ நம்ம மரபுல ஒரு கோயில் எதுக்கு கட்டி வச்சாங்கன்னா எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த
கேலண்டர் கொடுத்தாங்கன்னா அதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணுவாங்க சரியா இருக்கா இல்லையா. காலையில அதாவது அதிகாலை பூஜை எல்லாம் இருக்கு. நம்ம ஆறுகால பூஜை செய்யற வழக்கம் தான் கோயில்ல. ஜாமத்திலையும் கூட பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த வானத்துல ராசி நட்சத்திரம் பார்க்கறதுக்கு தான். காலையில சூரிய உதயத்தை பார்க்கறதா, மத்தியானம் அந்த உச்சி எங்க இருக்கு, எந்த இடத்துல சூரியன் இருக்கு, அப்போ நிலாவையுமே பகல்ல பார்க்க முடியும். நிலா எந்த இடத்துல வருது, பகல்ல உதிக்கிறப்ப காம்பவுண்ட்ல எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து பெரிய வேலை இல்லை, சின்ன வேலை தான், இருந்தாலும் அது முக்கியமான வேலை. அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அது அங்க போறதுக்கு டைம் இல்லைங்கிறப்ப நம்மளே ஒரு குச்சி நட்டி அந்த வர செப்டம்பர் 21ஆம் தேதி இல்லாட்டி 20ஆம் தேதி நீ ஒரு காலையில் 8 மணிக்கு வரிசையா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காலையில அந்த 7:30க்கு எப்போ அந்த நிழல் உங்களுக்கு அந்த குச்சியோட நிழல் 7:30கா 8க்கா எப்பாவது ஒரு பக்கம் தெரியும். அதை ஒரு கோடு போட்டு இது பண்ணி அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துக்கணும். ஏன்னா அதுதான் கருவறை. அதுதான் மேடை போட்டு ஒரு சின்ன கல் வச்சிருப்பாங்க, கருப்பா ஒரு கல் இருக்கும் எப்பவுமே. அதுக்கு எண்ணெய் போட்டு அது கருப்பா இல்லாம அது கருப்பா தான் இருக்கணும் அது. ஏன்னா அது கருவறை, அதுதான் கரு மையம், நம்மளை இயக்கக்கூடிய அந்த சக்தி சக்தி மையம். அந்த சக்தி மையத்தை நீங்க போட்டுட்டு உங்க இடத்துல உங்க வீட்டுல, ஏன்னா யாராவது விவசாயிகள் இருந்ததுன்னா உங்க நிலத்துல என்னைக்கு மழை வரும், என்னைக்கு நல்லா வெயில் அடிக்கும், என்னைக்கு அறுவடை பண்ணலாங்கிற அந்த நல்ல ஒரு விஷயங்களை நீங்களே உங்க இடத்துல நீங்க தீர்மானிக்க முடியும். ஏன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அது சுற்றளவுக்கு அது கணிக்க முடியும்னா நம்ம இடத்துல அக்யூரேட்டா கணிச்சிட முடியும். சரி, இது இந்த மழை காலங்களை இது மட்டும் கணிக்கிறதுக்கு தான் இந்த விண்ணியலா அப்படின்னா இல்லை, இந்த கோயில்களா அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் நம்மளுக்கு இந்த வருஷம் எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அங்க கணிச்சிட முடியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஊர் சார்ந்த அந்த இது இல்லை. நம்ம இப்ப எல்லாம் வெளியூர் போய் வேலை செய்யறோம். இப்போ இருக்கிறவங்க பார்த்தோம்னா நிறைய பசங்க நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சில பேர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, கடவுள் போய். இதையெல்லாம் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வாழ்வியல் சூழலியல் எப்படி மாறுது, நம்மளோட ஒவ்வொரு அன்றாட பிரச்சனைகளை நாம் எப்படி வழி நடத்தி இல்லாட்டி அதை தீர்வு எப்படிங்கிறத நாமளே நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்மளால முடியலைங்கிறப்ப பக்கத்துல இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊர்ல அந்த காலத்துல இருந்த பூசாரிகள் தீர்வு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே வேலையா அதே இதா அந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியுங்கிறதுனால அவங்க தீர்வு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பூசாரிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. தீர்வு சிக்கலாக உருவாக்குற அளவுக்கு அவங்க போகும். ஏன்னா இந்த மாதிரி வானத்தை நல்லா கவனிச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஏன்னா இப்ப நம்ம கோயில்கள்ல அந்த கருவறையில அந்த கருப்பு கல் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல தீபாதாரணை காட்டும், வளமா இப்படி காட்டும் எல்லாருமே ஆரத்தி. அந்த ஆரத்தியே வந்து கருமையத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் நாம தெரிகிற கண்ணுக்கு தெரிகிற அந்த சூரியன் வந்து சூரியனை கட்டுப்படுத்துறது அந்த கருமையம் தான். அதுதான் நாம தீபாராதனை காட்டிருக்கிறோம். நன்றி. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அவங்க வேலைக்கு போக வேண்டியிருக்கோம். அந்த மாதிரி நம்மளோட மரபுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்வியல்ல இதுக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கு. முடிஞ்ச அடுத்த வாரம் சின்ன சின்ன இதெல்லாம் ஷேர் பண்றேன். இந்த ஜாதக கட்டம்னா என்ன, நம்மளோட விண்ணியல் கணக்குகள் எப்படி அதுக்குள்ள இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அனைவருக்கும் என்னோட இந்த விண்ணியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும்
முக்கியமா அந்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக அந்த விண்ணியல் சம்பந்தமாக இன்று நம்ம வந்து நினைத்து பார்க்க முடியாத இப்ப கோயிலுக்கு போறோம். அது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு அப்படிங்கறது ஐயா இன்னைக்கு சிறப்பா நமக்கு வகுப்படுத்திருக்காங்க. கோயில் என்பது நம்ம எந்த அளவுக்கு கண்காணிக்கப்பட வேண்டும், நம்ம எந்த அளவுக்கு அந்த கோயில்ல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அது வாழ்க்கை முறைக்கும் சரி, விண்ணியல் சார்ந்த முறைக்கும் நம்ம கோயில் வந்து முதன்மையானது. முன்னோர்கள் வந்து சிறப்பா நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு முன்னோட்டம், இந்த கண்ணோட்டத்தில் ஒரு முன்னோட்டமாக நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். இனி வரும் காலங்கள்ல வந்து தொடர்ச்சியா அந்த நிகழ்வுகளை பத்தி நமக்கு சிறப்பா நமக்கு கூறுவாங்க. இன்னைக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஆனந்தமாவும் இருக்கு. அந்த அளவுக்கு உண்மையான நிகழ்வா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறத விட தெரியாத விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த அளவுக்கு நமக்கு முதன்மையான நிகழ்வா, இந்த சிறப்பான நிகழ்வா நமக்கு ஐயா ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா வந்து இன்னைக்கு அந்த அவங்களோட ஆராய்ச்சி வந்து இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து அவங்களோட காலச்சக்கரத்தை வந்து இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து தெரியப்படுத்துறாங்க. அதுவும் நமக்கு சிறப்பு வாய்ந்ததுதான். எனவே அனைவரும் இந்த நேரத்துல வந்து சிறப்பான நிகழ்வை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி எங்களுக்கு சிறப்பான நிகழ்வாகவும் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. அப்புறம் அந்த குச்சி நடுறதுன்னு சொல்றீங்களா, போன வாரம் நான் காமிச்சிங்க, லைட்டா காமிச்சிங்க. அதையும் கொஞ்சம் அடுத்த வாரத்துல வந்து நீங்க நட்டு வச்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்க வீட்டுல இருக்கக்குள்ள நம்ம இந்த நிகழ்வுல வந்து அது குச்சி எப்படி நட்டுருக்கீங்க, இப்ப நடுறதை பத்தி எல்லாரும் நட்டுருவாங்க. ஆனா உங்களோட இதை பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து எப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே. அதனால நீங்க நட்டு வச்சிருக்கிறதையும் அதோட செயல்பாடுகளையும் கொஞ்சம் விலக்கிட்டு நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணலாம் ஐயா. நான் அதோட வீடியோ எல்லாம் இருக்கு. எப்படி ஏன்னா குழி தோன்றது எப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு கடப்பாறை எடுத்து குழி தோண்டது, ஒரு குச்சி நட்டணுங்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே மறந்துட்டோம். அந்த மாதிரி நான் அது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அது காமிக்கிறேன் அடுத்த தடவை. இதை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி ஒவ்வொன்றா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம பண்றதுனால நிறைய விஷயங்களை ஈஸியா சொல்லிட முடியும். வீடியோ எடுத்து முதல்ல பண்ணிடலாம். நிறைய நான் 3 வருஷமா தொடர்ந்து நிறைய வீடியோ எடுத்தாச்சு. அது நிறைய போஸ்டர் இருக்கு. ஒவ்வொரு எப்படி சேஞ்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் நன்றிங்க, சந்தோஷம். உங்களுக்கு இதுல இந்த நிகழ்வுல இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த நிகழ்வோட சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்க ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வீட்டுல இருக்கோம் எல்லாருக்கும். ஐயா வணக்கங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுறேன். ஹலோ ஐயா, நீங்களும் அன்மியூட் பண்றீங்கய்யா. உங்களுக்கு பண்ணிட்டேங்க. இல்ல ரவிச்சந்திரன் ஐயா. ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப ஆக்சுவலி ஒரு சின்ன சந்தேகங்க. இப்ப வந்து இப்ப ஒரு ஒரு நல்ல காரியங்கள்னாக்க முகூர்த்தத்துக்கு, மற்றபடி வேற சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு